ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு பாயாசம் அதுதான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். தேங்காய் பால், தேங்காய் பாலோடைய முதல் பால், பாசிப்பருப்பு, சேமியா, நெய், முந்திரி பருப்பு, தேங்காய், ஜவ்வரிசி, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெயில் பாசிப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாசிப்பருப்புக்குன்னு ஒரு ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் ஓரளவு சேஞ்ச் ஆயிடுச்சு. இது போதுமானதாக இருக்கும். தேங்காய் பாலில் செகண்ட் பால் இருக்கு இல்லையா, அந்த பால் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பாலில் தான் நம்ம இந்த பாசிப்பருப்பை வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விடுங்க. குக்கரை மூடி பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்ல குலைவாக வெந்துருச்சு. நல்லா அப்படியே மசிச்சு விடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லா கிளறி விடுங்க. அடுத்து ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வறுத்த ஜவ்வரிசி இது. ஸோ தண்ணி ஆட் பண்ணி இது நம்ம வேக விடலாம். ஜவ்வரிசி வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வேக வேக தண்ணி குறையும் போது தேவையான தண்ணி ஆட் பண்ணி ஓரளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவு ஜவ்வரிசி வெந்துருச்சு. ஒரு 3/4 அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை ஆட் பண்ணலாம். சேமியா ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்துக்கலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வேகணும். தண்ணி குறைவாக இருக்குது. தேவையான அளவு தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போதுமானதாக இருக்குது. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அந்த பாசிப்பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேக வச்ச சேமியா ஜவ்வரிசி பாசிப்பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இது தனித்தனியாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க வெள்ளைப்பாகு காய்ச்சி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஓரளவு தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவு கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு இனிப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. இனிப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கீ ஹீட் பண்ணி நல்லா உருகட்டும் நெய். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணுறோம்.
தேங்காய் இந்த பாயசத்துக்கு தேங்காய் கட் பண்ணி நல்ல நெய்யில் வறுத்து ஆட் பண்ணுறது இது இதோட ஸ்பெஷலு. கண்டிப்பாக தேங்காய் போடணும். தேங்காய் நல்லா வறுபடட்டும். இதோடு நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காவை ஆட் பண்ணுறோம். நல்ல தேங்காய் கலர் வரட்டும். இதோடு நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. முந்திரி பருப்பை கடைசியாக போடுறோம். முதலே போட்டோன்னா ரொம்ப கலர் ஆகிடும். அந்த கலர் இருக்கிற டைமில் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் வெந்திருக்காது. ஸோ முதல்ல தேங்காவை நம்ம போட்டுட்டு கடைசியாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். ஓரளவு கலர் வந்துருச்சு. நம்ம இதை பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கட்டி தேங்காய் பால் இருக்குது. நம்ம இதை கலந்துட்டு இதில் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போது அந்த திக்கான தேங்காய் பாலை நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த தேங்காய் பால் அந்த பாயசத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஹீட்டு நல்லா குறைச்சிருங்க, கொதிக்கக்கூடாது. இப்போது நெய் ஆட் பண்ணுறோம். நெய் கடைசி ஆட் பண்ணும்போது தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, பவுலில் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். சாப்பிட தயாராக இருக்குது. ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ.